சித்தக்க உணவே மருந்து மருந்தே உணவு. மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ், இதை எப்படி குறைக்கணும் அப்படிங்கறத கூட அந்த காலத்துல சித்தர்கள் கரெக்டா சொல்லிட்டே வராங்க. மனம் அழுத்தம் அப்படிங்கிறப்போ இப்ப ஸ்ட்ரெஸ் நம்மளும் எடுத்துக்கிறோம். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, மன அழுத்தமும் இருக்கு. இது எண்ணங்களால வர்றது. எண்ணங்கள் அடுத்தது முக்கியமா நம்ம இந்த எண்ணங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஏமாற்றம் வரும்போது இந்த எண்ணங்கள் மாறுபடும். அப்பதான் நமக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அடுத்தது நம்ம உணவாலையும் நம்ம பழக்க வழக்கத்தாலையும் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையாலையும் என்வைரன்மெண்டாலையும் இந்த மன அழுத்தம் ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடல் சூடாகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வாழ்வியல் முறையில மாற்றம், நம்ம இருக்கிற சூழ்நிலை, இது மூணுமே நம்ம உடல் சூட்டை கூடவோ குறைக்கவோ செய்யும். இந்த உடல் சூடு கூடும் போது தலையில பாரம் அதிகமாகும். கபாலம்ங்கிறது நம்ம தலையில பிரதானம் இல்லையா, இந்த தலையில உள்ள சூடு அதிகமாகும் போது, உடல் சூடும் அதிகமாகும் போது நம்மளோட மன அழுத்தம் அதிகமாகும். ஸோ எண்ணங்கள், மனத்துல உள்ள எண்ணங்கள்